அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம குரானை ஓதிட்டு வரோம். குரானில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹூத், சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் 123 வசனங்களில் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹக்கீமின் ஹபீர். இப்போ இந்த அலிஃப் லாம் ரா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவான அர்த்தம் தெரியலை, சரியா? ஸோ இதை ஒரு முத்தஷாபிஹாத்தான ஆயத் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். வேத கட்டளையாகும் இது. கிதாபுன் உஹ்கிமத், அனைத்தையும் அறிந்தவன் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இதனுடைய வசனங்கள் உறுதியான முறையிலும் விரிவாகவும் எடுத்து உரைக்கப்பட்டுள்ளன. இந்த வேதம், இந்த கிதாப், இந்த குரானை பற்றின ஒரு தெளிவை இறைவன் இங்கே சொல்கிறான். எடுத்தோனையே இதை சொல்கிறான் அப்படின்னா அப்போ உள்ள அவ்வளோ உறுதியான வசனங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது இறைவனுடைய கட்டளைகள் தான் இந்த வேதம். இறைவன் எத்தகையவன் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அறியக்கூடியவனாகவும் நுண்ணறிவாளனுமாகவும் இருக்கிறான். அந்த அல்லாவின் தரப்பிலிருந்து இதனுடைய வசனங்கள் என்னவா இருக்கு? உறுதியானதா, விரிவாகவா எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான், அப்படின்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ அடுத்த ஆயத்து பாருங்க. அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ் இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் வபஷீர். அப்போது இது உறுதியான கட்டளைன்னு சொல்கிறான்ல, தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த கட்டளை என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள். திண்ணமாக நான் அவன் சார்பில் உங்களை எச்சரிக்கை செய்பவனாகவும் உங்களுக்கு நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயமே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது உண்மையான வேதம்னு சொல்லிட்டு, இது தெளிவான உறுதியான வார்த்தைகளை உடையதுன்னு சொல்லிட்டு, விஷயமாக ஒரு நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இப்போ இந்த 2வது ஆயத்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா விஷயமா அல்லாவை தவிர வேற யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீங்க. திண்ணமா அவன் சார்பில் உங்களை எச்சரிக்கை செய்பவனாகவும் உங்களுக்கு நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆயத்து வருது. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னை தவிர வேற யாருக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது. அப்போ அடிபணிகிறதுனா என்ன? வாங்க அடுத்தடுத்த ஆயத்துகளில் பார்க்கலாம். وَأَنِسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُمَتِّعْكُمْ مَتَاعًا حَسَنًا إِلَى أَجَلٍ مُّسَمًّى وَيُؤْتِ كُلَّ ذِي فَضْلٍ فَضْلَهُ وَإِن تَوَلَّوْا فَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ كَبِيرٍ. மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அழகான வாழ்வாதாரங்களை வழங்கி இன்புறச் செய்வான். மேலும் சிறப்புக்கு உரியவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிறப்புக்கேற்ப தன் அருளை வழங்குவான். நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் திகிலூட்டக்கூடிய ஒரு மாபெரும் நாளின் வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இப்போ விஷயம் அல்லாவுக்கு மட்டும் அடிபணிங்கன்னு சொல்கிறான். 2வது என்ன சொல்கிறான்? உங்களோட இறைவன்கிட்ட யாரும் அல்லாஹ் கிட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறானோ இல்லையோ, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மரணம் யார் வசம் இருக்கிறதோ அவங்க பேச்சை கேளுங்கன்னு தானே அல்லாஹ் பேசுகிறான். ஸோ அந்த இறைவன் பாருங்க, ரப்பக்கும், ரப் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அரபு வார்த்தைகளை.
நம்ம எல்லா வார்த்தைக்குமே நம்ம வந்து இறைவன், அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒவ்வொரு அரபு வார்த்தையும் அல்லாஹ் வந்து தேவையில்லாமல் கொடுக்கல. எல்லா இடத்துலையுமே அதுக்கு அல்லாஹ் அல்லாஹன்னே சொல்லியிருக்கலாமே, என்னை அப்படின்னே சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ரப்பக்கும், உங்கள் ரப்புக்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? அந்த ரப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் நிதானமாக அதை கவனிக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் ரப்புக்கிட்ட, ரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபதி. அதிபதி அப்படின்னாலும் நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஓனர், சரியா? ஸோ ஏன்னா இப்போ அடிபணியணும், சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான்ல. இப்போ யாருக்கு நம்ம அடிபணிவோம், யார் சொல் பேச்சு கேட்போம்? ஓனர். யார் வந்து நமக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுத்து, யார் நம்மளை படைச்சு, நம்ம வந்து இந்த ரப்பு அப்படின்ற வார்த்தை வரும்போது நம்ம மனதில் பதிய வேண்டியது, நமக்கு ஒரு ஓனர் இருக்கான், அவன் நம்மளுடைய ரப்பு, இறைவன், அல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு புரியணும். அப்போ அவன் பக்கம் நீங்கள் திரும்புங்க. இஸ்திக்ஃபர் அப்படின்னா அரபியில் வந்து மீளுதல்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. நம்ம பாவ மன்னிப்பு அப்படின்னோடனே என்னமோ வந்து தப்பு செஞ்சால் நம்ம கேட்போம்ல, அதுதான் பாவ மன்னிப்புன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் பாவ மன்னிப்பு தான். கூடவே ரெண்டாவது யார் பக்கம் நம்ம மீள வேண்டியது இருக்கோ அதுவும் இஸ்திக்ஃபர் தான். அப்போது இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்படணும், இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னா அந்த ரப்புக்கிட்ட, உங்களுடைய அந்த ரப்புக்கிட்ட நீங்கள் திரும்புங்க. அப்போது திரும்பணும் அப்படின்னா அவன் என்ன சொல்ல போகிறாங்கிறத கேட்குறதுக்காக நம்ம திரும்பணும். நமக்கு இந்த ஆயத்தை புரிய வைக்கிறான் அப்படின்னா, இப்போ நம்மளும் அவன் ஏதோ ஒரு உறுதியான வசனத்தை நமக்கு சொல்லித்தர போகிறான், உறுதியான விஷயத்தை செய்ய சொல்ல போகிறான். ஸோ அதுக்காக நம்ம அவனை நோக்கி திரும்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அது வரைக்கும் நீங்கள் அழகான வாழ்வாதாரங்களை உங்களுக்கு அல்லாஹ் வழங்க போகிறான். நீங்கள் இன்பமாக இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. மேலும் சிறப்புக்குரியவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிறப்புக்கேற்ப அதனை வழங்குவான். அப்போது சிறப்புக்குரியவருக்கு அவங்களுக்கான அருள் கிடைக்குமா? யார் சிறப்புக்குரியவராக இருப்பா? யார் நம்மளுடைய ரப்பை நோக்கி திரும்பி இருக்கோமோ, நம்மளுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கோமோ, அவங்க சிறப்புக்குரியவர். இப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இறைவன் கொடுக்க போகிறான். ஒருவேளை நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால், அல்லாவை நம்ம புறக்கணிப்பது அப்படின்னா அல்லாவை டைரெக்டாக புறக்கணிக்கிறதுன்னு இல்லை, அவன் சொன்ன வேலைகளை செய்யாமல் புறக்கணித்தாலும் கூட என்னாகும்? திகிலூட்டக்கூடிய மாபெரும் நாளின் வேதனை உங்களுக்கு வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்போ நீங்கள் அல்லாவை மறக்கிறீங்க, அல்லாவை புறக்கணிக்கிறீங்க, அவன் சொன்ன வார்த்தைகள், இந்த உறுதியான வார்த்தைகளை புறக்கணிச்சா நமக்கு அந்த திகிலூட்டக்கூடிய அந்த நாளுடைய வேதனை, அது கியாமத்து நாளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம லைஃப்லேயே திடீர்னு ஒரு இருண்ட நாளாகிடும். இவ்வளோ வருஷமாக நான் நல்லா இருந்தேன், ஒரு சின்ன ஒரு விஷயம் என் லைஃப்பையே திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேதனை உங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அடுத்த ஆயத்து பாருங்கள். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ்விடமே நீங்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது, மேலும் அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹ் கிட்ட தான் நீங்கள் திரும்பி வரணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செய்கிறதற்கு ஆற்றல் உடையவன் அவன் ஒருவன் தான்.
இதை சாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இது சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹ் தான் ஆரம்பத்திலே சொல்கிறான், இது உறுதியான தெளிவான வசனங்கள்ங்கிறான். நீங்கள் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க, யார் சொல்லி செய்கிறீங்க, அந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம மாமியார் சொல்கிறாங்கன்னு செய்வோம், கணவர் சொல்கிறாங்கன்னு செய்வோம், குழந்தைங்க சொல்கிறாங்கன்னு செய்வோம். ஆனால் என்ன விஷயம் செய்கிறோம், ஒட்டு மொத்தமாக அந்த செயலுடைய ரப்பு என்ன, பர்பஸ் என்ன, யார் சொல்லி யாருக்கு கட்டுப்பட்டு நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல சிந்திங்க. அப்போ அதுக்குன்னு நான் யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாதா? அப்படி கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பேச்சை கேட்டு தான் வாழ்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கான் இறைவன். ஆனால் அந்த பேச்சு இறைவனுடைய பேச்சா ஷைத்தானுடைய பேச்சாங்கிறத பிரித்து பார்க்க தெரியணும். அப்போது முதல்ல இறைவன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். ஸோ என்ன பண்ணாலும் ஃபைனலாக நீங்கள் திரும்ப வேண்டியது அல்லாஹ்கிட்ட மட்டும்தான். உங்கள் லைஃப்பில் எது ஏற்படுதோ அது எல்லாமே அல்லாஹ் தான் அதை செய்கிறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கும் ஆற்றல் உடையவன். அடுத்து பாருங்க, அலா இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும் லியஸ்தஹ்ஃபு மின்ஹு அலா ஹீன யஸ்தக்ஷூன சியாபஹும் யஅலமு மா யுசிர்ரூன வமா யுலினூன் இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். பாருங்கள், அவருடைய பார்வையை விட்டு மறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக் கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் ஆடைகளால் தங்களை மூடி மறைத்து கொண்ட போதிலும் அவர்களின் இரகசியங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிகிறான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் இரகசியங்களை நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நம்ம இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியாக பார்க்காம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக பார்க்கறதுனால இது ஃபார்முலாவாக தான் நான் கொண்டு போகிறேன். இப்போ இந்த ஆயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு இறைவன் பதிலுரைக்கும் விதமாகத்தான் இந்த ஆயத்துக்கள்லாம் இறங்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அந்த ஒரு சமயத்தில் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை மறைச்சிக்கிறாங்க. அப்போ மறைச்சிக்கிறணுங்கிறதுக்காக தங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக்கிறாங்க. இது அன்னைக்கு மட்டும் நடக்கலை, இன்றைக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயத்துகள்லாம் நம்மளை நோக்கி வரும்போது நான் இதெல்லாம் எனக்கு இப்போ தெரியுது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் என் லைஃப் இப்போ இவ்வளோ நாள் நான் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. உண்மை தெரியும் போது நான் தப்பான வாழ்க்கை முறை, நான் தப்பு கிடையாது, நான் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் தவறான வாழ்க்கை முறையில் நம்ம இருந்துட்டோம். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், தவறான வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு தெரிய வரும்போது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், தங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக்கிறாங்க. நான் இந்த கிளாஸ் வந்தால் தானே இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு போகிறதாக இருக்கட்டும், அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க செஞ்சதாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் உங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக்கிட்டா அல்லாஹ் சொல்கிறான், தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களை ஆடைகளால் ஃபுல்லாக மூடிக்கிட்டாலும் கூட அவர்களுடைய ரகசியங்களை அல்லாஹ் அதாவது உங்களுடைய ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறவற்றையும் அல்லாஹ் நன்கறிவான். உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன வெளிப்படுத்துகிறீங்க, எல்லாத்தையுமே இறைவன் அறிவான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை, அதான் நான் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நான் வாழணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன், ஆனால் அது இறைவன் இது தப்புன்னு சொல்கிறான். இருந்தாலும் நான் வெளியில் ஓகே நான் இது தப்பா, நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நான் வெளியே சொல்லிக்கிறேன். ஆனால் என் ஆள் மனசில் நான் என்ன ரகசியமாக மறைச்சி வச்சுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் நினப்பேன்.
ஆனால் நம்ம என்ன மனசில் ரகசியமாக வச்சுருக்கோங்கிறத அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். அதை இங்கே ஓப்பனாக எடுத்து சொல்லிட்டான். அடுத்து பாருங்கள் இத்தனை நாளாக நம்ம 173 நாள் ஓதிட்டோம். 173ல் 11 ஜுசு தான் முடிச்சிருக்கோம். இப்போ தான் 12வது ஜுசுவே வரும். இது ரொம்ப டிலே ஆகுது, ஸ்லோவாக போகிறோம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம குரானை தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இது நான் கொண்டு வர்றது ரொம்ப 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 பேசிக். தர்ஜுமாவை நம்ம அப்படியே ஓதுறோம். அந்த தர்ஜுமாவில் நம்ம என்ன சிந்திக்கணுங்கிறதையும் பார்க்குறோம். அவ்வளோதான். இது என்னுடைய கருத்தோ உங்களுடைய கருத்தோ இங்கே நம்ம பேசலை. குரானில் இருக்கிறத கொஞ்சம் யோசிக்க சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, அதனால் அதிகமாக நீங்கள் குரானை ஓதி முடிப்பதை காட்டிலும், அதிகமாக அழகான குரலில் நீங்கள் குரானை ஓதுறதை காட்டிலும், குரானை நீங்கள் எப்போ சிந்திக்கிறீங்களோ அப்போ தான் அதனுடைய உண்மையான அந்த சுவையை நம்ம உணர முடியும். ரைட், 6வது ஆயத்து பாருங்கள். வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லுன் ஃபி கிதாபிம் முபீன். உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. மேலும் அது வசிக்கும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் அவன் நன்கறிகிறான். அனைத்தும் ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது சாதாரணமாக தோணுதில்ல நமக்கு இந்த ஆயத்து. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கான நோக்கம் என்ன? நான் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, இங்கே நான் உயிர் வாழ்கிறதுக்கு இதுதான் என்னோட ஒட்டு மொத்தமாக எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவான். எல்லாம் இந்த ஒரு வயிறு உணவுக்காகத்தான் நான் செஞ்சேன். அந்த வார்த்தை வருதா இல்லையா? எவ்வளோ தவறு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு சாப்பாடு வேணும், நான் இருக்கிறதுக்கு இடம் வேணும், இதுதானே நம்மளுடைய ஒரு பர்பஸாக நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய செயல்கள் எல்லாமுமே இந்த உணவும் இந்த இருப்பிடத்தையும் சுற்றி தான் இருக்குது. நான் வீடு கட்டணும், அதுக்காக நான் சாப்பிடாம பட்னி கடந்து கூட வீடு கட்டுவேன். சிலர்லாம் மாஷா அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறோம். சிலர் ரொம்ப கருமித்தனம் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி உணவுக்கும் வசிக்கும் இடத்துக்கும் தான் நம்ம போட்டி போட்டு இந்த உலகத்தையே என்ன பண்ணுறோம், உலகத்தில் எல்லா வேலையுமே செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உணவளிக்க பொறுப்பேற்காமல் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. அப்போ நமக்கான உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கான். அப்படின்னா அல்லாஹ் டைரெக்டாக நமக்கு தந்துடுவான்னு இல்லை. அவன் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சால் நமக்கான உணவு நமக்கு கிடைக்கும், நமக்கான வசிப்பிடமும் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம யாரையுமே இறைவன் ஒரு துறவற வாழ்க்கையெல்லாம் வாழ சொல்லலை. ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் தரேன், நான் தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேனே, உங்களுடைய எல்லா கணக்கு வழக்குகளும் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். தெளிவான ஏட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறதாக சொல்கிறான். அப்போ கொஞ்சம் சிந்திங்க. இப்போ உணவளிக்க பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு எதுக்காக ஓடுறோம்? அந்த உணவும் அந்த இருப்பிடமும் அல்லாஹ் தந்தது தான். ஆனால் அவன் நமக்கு தந்தான் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி தான் நம்ம இருக்கோமாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் எப்படி இருக்கணுங்கிறத இன்னும் சொல்லலை, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வஹுவல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி ஐயாமின் வகான அர்ஷுஹு அலல் மாஇ லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வலஇன் குல்த இன்னக்கும் மப்ஊஸூன மின் பஅதில் மௌத்தி லியகூலன்ன அல்லதீன கஃபரூ இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான்.
இதே வசனம் நம்ம சூரா யூனூஸ்லையும் பார்த்தோம். அப்போது அந்த பீரியட் ஆஃப் டைமை பற்றி பேசுகிறான். வானத்தையும் பூமியும் நான் தான் 6 நாளில் படைத்தேன். அந்த நாள் எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், இதை பற்றிலாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை. ஆனால் கண்டென்ட்டை பாருங்கள். அதுக்கு முன்னர் அவனுடைய அர்ஷ் நீரின் மீது இருந்தது. நீ எதற்காகவெனில் உங்களில் யார் நற்செயல் புரியக்கூடியவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இப்போது நபியே நீர் மக்களிடம் நீங்கள் மரணமடைந்த பின் திண்ணமாக எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால் இறை நிராகரிப்பாளர்கள் உடனே கூறுவார்கள், இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறு இல்லை. அப்போது இறைவனுடைய அர்ஷை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அந்த அர்ஷு நீரில் இருந்ததாக சொல்கிறாங்க. எதுக்கு முன்னாடி? இந்த வானம் பூமிலாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஷுன்றது இருந்திருக்கு. அதில் இறைவன் தன்னுடைய ஆட்சியை ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஆரம்பமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. இறைவன் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி அவன் அல்லாஹ் அப்படிங்கிறது. அப்போது அவனுடைய அர்ஷ் நீரின் மீது இருந்திருக்கு. எதற்கு அப்படின்னா நம்மளில் யார் நல்ல செயல் செய்கிறாங்கங்கிறத சோதித்து பார்க்குறதுக்காக. முதல் விஷயம், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்கு ரப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கன்னு சொல்கிறான். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் நல்ல செயல் யார் செய்கிறீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறான். அப்போ கட்டுப்படுறதும் செக் பண்ணுறதும் எதுக்கு? அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் மரணம் அடைந்த பின் நிச்சயமாக எழுப்பப்படுவீங்க. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழுறீங்க. அதில் உங்களுக்கான சில நன்மைகள் தீமைகள் இருக்க போது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மௌத்துன்னு ஒன்று உங்களுக்கு வரும். அந்த மரணம் அடைந்த பிறகு திருப்பியும் நீங்கள் எழுப்பப்படுவீங்க. இதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இதை கேட்கும்போது இறைவனை நிராகரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இது வெளிப்படையான ஒரு சூனியம் அப்படின்பாங்களாம். யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் தேடி தேடி ஓடி ஓடி உழைக்கிறேன். அந்த காசில் சாப்பிட்றேன். என்னுடைய தங்குமிடத்துக்கு நான் வாடகையோ ஏதோ நான் கட்டுறேன். இப்படி தான் என் பொழப்பு போகுது. நான் மவுத்தாயிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தருணத்தில், இல்லை, நீங்கள் மவுத்தானதுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்படும், நீங்கள் திருப்பி எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு யார் இறைவனை நிராகரித்தாங்களோ அவங்க இதை ஏற்றுக்கிடலை. இது வெளிப்படையான சூனியம்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது நபியுடைய காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம காலத்துலேயும் எவ்வளோ ஈஸியாக முஸ்லீம்களே பேரளவில் முஸ்லீம்களாக இருந்தாலும் இதெல்லாம் நம்புகிறாங்களா இல்லையான்றது அவங்கவுங்க கல்புக்கு தான் தெரியும். அப்போ இறை நிராகரிப்பாளர்கள் இதை சூனியம்னு சொல்லிட்டாங்க. வலஇன் அக்கர்னா அன்ஹுமுல் அதாப இலா உம்மத்தின் மஅதூதத்தின் லயகூலுன்ன மா யஹ்பிசு அலா யௌம யஅதீஹிம் லைஸ மஸ்ரூஃபன் அன்ஹும் வஹாக்க பிஹிம் மா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் அவர்களுடைய தண்டனையை தாமதப்படுத்தினால் அதனை தடுத்து வைத்திருப்பது எது என்று கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ இவங்க செய்கிற, அதாவது யார் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும். ஆனாலும் சிலர் அது அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டுலாம் இல்லை, அல்லாஹ் சொன்ன மாதிரிலாம் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கான தண்டனை இறைவன் சொன்ன மாதிரி இல்லாமல் அதை தாமதப்படுத்தினா எப்போ அந்த தண்டனை வரும், எங்கே காமிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, அத்தண்டனை அவர்களிடம் வந்துவிடும் நாளில் அவர்களை விட்டு அதனை யாராலும் தடுத்துவிட முடியாது. மேலும் எதனை அவர்கள் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களை ஏளனமாக
ஒரு ஒரு அற்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுவே நம்மளை சூழ்ந்துடும். நம்மளை அழிக்கணும் அப்படின்னு இறைவன் நாடிட்டா நம்மளுடைய செயல்களுக்காக, நம்மளுடைய வரம்பு மீறுதலுக்காக அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த நாளில் அது வந்தே தீரும். ஸோ ஒவ்வொரு நொடியும் நமக்கான டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்துட்டுருக்கான். சரி, அப்போ அந்த தண்டனையை பற்றி இவங்க கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்க, வல இன் அதக்குனல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் சும்ம நஸனாஹா மின்ஹு இன்னஹு லயஊசுன் கஃபர். மேலும் மனிதனுக்கு எப்போதேனும் நாம் நமது அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அவனிடமிருந்து பறித்து கொண்டால் திண்ணமாக அவன் நிராசையடைந்து விடுகிறான், மேலும் நன்றி கெட்டவன் ஆகிவிடுகிறான். இப்போது அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு கட்டுப்படுறதுக்கு இதையும் வேற இப்போ சொல்கிறான் பாருங்க. ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருட்கொடைகள் கொடுக்குறான், நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல நல்ல உபகரணங்கள், நல்ல அறிவு, நல்ல ஹெல்த்து, எல்லாமே எந்தெந்த வளங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே அருட்கொடைகள் தான். அதை உங்களுக்கு கொடுத்துட்டு மீண்டும் அதை உங்ககிட்ட இருந்து எடுத்தால் நீங்கள் நிராசை அடைஞ்சிட்றீங்க. நிராசை அடைகிறது மட்டும் இல்லாமல் நன்றி கெட்டவனாகி விடுகிறான். அப்போ நம்ம அல்லாஹ்க்கு கட்டுப்படணும் அப்படின்னா அவன் கொடுக்கும்போதும் எப்படி இருக்கணும், அவன் எடுக்கும்போதும் எப்படி இருக்கணுங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டிருந்தாலும் கேட்கலன்னாலும் உங்களுக்கு அடுத்து ஒரு கட்டம் வரும். நீங்கள் இன்றைக்கி நம்ம இவ்வளோ அருட்கொடைகள் அனுபவிப்போம். நம்ம இன்றைக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைங்கள பார்க்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுடைய ஃபேமிலியை நினச்சி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் எப்படி வேணால் மாறும். இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமையில் இருப்போம், ஆனால் ஃப்யூச்சர் அல்லாஹ் நாடி என்ன வேணாலும் நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் நிராசை அடையாமல் நன்றி கெட்டவங்களாக ஆயிடாமல் இருக்கணும். ஸோ அதை இங்கே இறைவன் சொல்கிறான். மனுஷன் எப்படி ஆயிடுறான் அப்படின்றத தெரியப்படுத்துகிறான். அடுத்து பாருங்கள், வல இன் அதக்னாஹு நஅமா பஅத ذراء மஸ்ஸத்ஹு லயகூலன்ன ذஹப ஸய்யிஆத்து அன்னி இன்னஹு லஃபரீஹுன் ஃபஹூர். மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பிறகு அவனுக்கு நாம் அருளை வழங்கி இன்புறச் செய்தால் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன என்று கூறுகிறான். பிறகு பூரிப்பில் திளைத்தவனாகவும் அகந்தை கொண்டவனாகவும் ஆகிவிடுகிறான். மனுஷனுடைய அந்த பர்சனாலிட்டி டிஸார்டரை இறைவன் இங்கே அழகாக காமிக்கிறான். என்னென்னா, அவன் நல்லபடியாக இருக்கும்போது அவனுடைய அந்த அருட்கொடைகளை நம்ம கொஞ்சம் பறிச்சிட்டோம் அப்படின்னா நன்றி கெட்டவனாக ஆயிடுறான், நம்மளையே இறைவனையே திட்டக்கூடியவனாக ஆகுறான். சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல காலம் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப இன்பத்தில் திளைச்சு அவனுடைய துன்பங்கள்லாம் நீங்கி கடைசியில் என்ன ஆயிடுறான், அகந்தை கொண்டவனா பெருமை கொண்டவனா ஆகிடுறான். அப்போ இது ரெண்டுமே ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். உங்ககிட்ட அல்லாஹ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அகந்தை கொள்ளாமல் இருக்கணும், வர வர அந்த மனசில் அந்த பெருமை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்மளை விட்டு போனாலும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்னா ஆமாம் நம்ம இப்படி தான் இருக்கோம், ஆனால் அது நமக்கு மைண்டுக்கு வரும்போது நம்ம அதை மாற்றணும். நம்மளுடைய அகந்தைகளை இறைவனுக்கான அந்த பணிவாக நம்ம மாற்றணும். நம்மளுடைய அந்த அந்த வருத்தங்களை நமக்கு இவ்வளோ பொருள் இருந்தும் இப்போ இல்லாமல் போச்சே அப்படிங்கிறப்ப அதுவும் இறைவன் நம்ம நன்மைக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நன்றி செலுத்தணும்.
இந்த ஆயத்தை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நான் வந்து டீனேஜில் இருந்தப்ப எனக்கு வந்து ஃபோன் வந்து எங்கள் அத்தா வந்து எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் போகக்கூடாது, கொல்லக்கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, என் தம்பிக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவனுக்கும் டீனேஜில் ஃபோன் இல்லை. அவனுக்கும் வந்து ஃப்ரெண்டோட வெளியெல்லாம் பெருசாக விட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் வெளியே போகிறான் வரான். பட் என்னை வந்து திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனுப்பலை. ஆனால் எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க? நமக்கு ஒரு ஃபோன் கூட இல்லையே. ஆனால் இன்றைக்கி நடக்கிறத பார்த்தா, இப்போ ரீசண்டாக உங்களுக்கு நியூஸ் தெரியுமா? சென்னையில் வந்து ஒரு 3 பெண் பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போயிட்டாங்க. அவங்க இத்தனைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு தங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க தவறான இதுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக போச்சு. பெண்களுக்கு இந்த நிலமைனா ஆண்கள் மேலே போக்சோ சட்டம் போயிடுச்சு. அந்த ஆண்களும் வந்து இன்றைக்கி அவங்க லைஃபே ஜெயிலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஒருவேளை அது இல்லாமல் இருந்தால் நாங்களும் ஒருவேளை இந்த மாதிரி போயிருப்போமோ அப்படின்னு எங்களுக்கு இன்றைக்கி பயம் வருது. ஏன்னா இன்றைக்கெலாம் ஈஸியாக, இப்போ நான் சொல்கிறது நான் ஒன்றும் இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நானும் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயந்தான். எனக்கு ஒரு 5-6 ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு நான் சின்ன பிள்ளை, அன்னைக்கு ஷைத்தான் எப்படி வேணால் என்னை வழிகெடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கான அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. இப்போ நமக்கு அது கிடைக்கும்போது அதை நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவை, அதுக்கு தேவை, இதுக்கு தேவைன்னு நம்ம ஃபோனை வாங்கி கொடுக்குறோம் கையில். எல்லார்கிட்டேயும் ஃபோன் இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய சிக்கல்களை பார்க்குறாங்க. இதில் வேற அந்த 3 பசங்களில் ஒரு பையன் முஸ்லீம் பையன். என்ன பேரண்டிங் நம்ம பண்ணுறோன்னு தெரியல. அப்போது இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அன்னைக்கு நமக்கு வந்திருந்தா நம்மளும் இதுதான் பண்ணியிருப்போமோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட வந்துடுது. அதுக்குன்னு வந்து இப்போது என்ன சொல்கிறது, அதுக்கு நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை இவங்க அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் வாய்ப்புகள் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சூழல்கள் மாற்றும். அப்போது சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து அல்லாஹ் எடுக்கிறான்னா அது நமக்கு நன்மை தான். அன்னைக்கு அந்த ஃபோன்லாம் இல்லாததுனால தான் என்னால் நிறைய விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள் சிந்திக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஃபோன் இருக்கிறதுனால தான் என்னால் அதை உங்களோட ஷேர் பண்ண முடியுது. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ குர்ஆன் ஓதுறோம். இப்போ இதுவே இறைவன் வந்து நமக்கு சில இடங்களில் தடுப்பான், சில இடங்களில் கொடுப்பான். அது ரெண்டுமே நமக்கு நன்மையாகத்தான் முடியும். அதனால் இந்த ஒரு மனப்பாங்கு வரும்போது எதுக்குமே நம்ம கவலைப்பட மாட்டோம். எதுவுமே நம்மளை அசைச்சு பார்க்காது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ 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 மோசமான சூழலுக்குள்ளே நம்ம இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. எது கிடைச்சாலும் அதை கொண்டு நீ வந்து பெருமைப்படாத. எது உன்னை விட்டு போனாலும் அதுக்காக நீ மனம் வருந்தாத. அதுக்கு நீ நன்றி செலுத்து. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேட் இஃபெக்ட்ஸ் உனக்கு தெரியாது, இறைவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இறைவன் கொடுத்ததோடைய குட் இஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். ஸோ அகந்தையும் வேணாம், அதே சமயம் இல்லாததை கிடைக்காததை நினச்சி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்து பாருங்க, இல்லல்லதீன சபரு வ அமீலு ஸாலிஹாத் உலாஇக லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர்.
ஆனால் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல் புரிபவர்கள்தான் இத்தகைய குறைபாடு இல்லாதவர்கள். அவர்களுக்குத்தான் மன்னிப்பும் பெருங்கூலியும் இருக்கிறது. அப்போது யார் எப்போ நம்ம நன்றி, என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு பிடிச்ச பொருள்லாம் என்னை விட்டு போனாலும் நான் எப்போ நன்றி சொல்லுவேன்? நான் நிதானமாக இருந்தால் தான் நன்றி சொல்லுவேன். அப்போ அந்த பொறுமை அப்படிங்கிறது நிதானம். அமைதியாக இருக்கிறது பொறுமை இல்லை, நிதானமாக இருக்கணும். மனசில் அவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு சிலர் அமைதியாக இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், இன்றைக்கெலாம் வன்மம் உடையவங்க தான் அமைதியாகவே இருக்காங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே ஒரு மாதிரி சிரித்து மேனிக்கு இருப்பாங்க. இருக்கிறோம், சில சமயம் நம்மளே அப்படி தான் இருக்கோம். ஏன் மற்றவங்கள சொல்லணும், நம்மளையே சொல்லிக்குவோம். ஆனால் பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நிலைச்சி இருக்கிறது. இறைவனுக்கு நம்ம கட்டுப்படணுங்கிறதுல நிலைச்சி இருக்கணும். அப்படி நம்ம நிலைச்சிருந்தோன்னா யார் நிதானமாக ஒவ்வொரு நேரத்தில் இருக்கிறோமோ அவங்க நிதானமாக இருந்து நல்ல செயல்கள் செய்யணும். இந்த மாதிரி குறைபாடு இல்லாதவங்களுக்குத்தான் மன்னிப்பும் பெருங்கூலியும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஹூத் சூறாவில் இறைவனுக்கு கட்டுப்படணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு வரோம். 11 ஆயத்துகள் பார்த்துருக்கோம். மீதி வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.